Hi dears, today வீடியோவில் ஒரு சிம்பிள் டாபிக் வச்சு தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஷுட்டு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஷுட்டு எங்கே யூஸ் பண்ணுறது, ஷுட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஷுட் அப்படின்னாக்கா ஃப்யூச்சர், ஓகேவா? ஃப்யூச்சர் இப்போ நடக்க போகிற விஷயத்த நம்ம பற்றி பேசுகிறதுக்கு தான் ஷுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஷுட் ஹேவ் அப்படின்னாக்கா பாஸ்ட்னா என்ன, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் ஷுட் ஹேவ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷுட் கோ. இப்போ ஐ ஷுட் கோ அப்படின்னாக்கா நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ ஷுட் ஸ்டடி, அவன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷுட் ஹேவ், இது எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த பிளேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஷுட் அப்படின்னாக்கா ப்ரெசண்ட் ஆர் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ஷுட்டு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷுட் ஹேவ் அப்படின்னாக்கா பாஸ்டில் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு தான் ஷுட் ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுடே ஈவினிங் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது, ஓகேவா? இப்போ நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்க. எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? யூ ஷுட் கம் டு த பார்ட்டி. எப்படி? யூ ஷுட் கம் டு த பார்ட்டி, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஷுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஷுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டர்டே நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, பட் உங்கள் ஃப்ரெண்டு வரலை. திரும்ப 1 மந்த் கழித்து பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீ பார்ட்டிக்கு வந்திருக்கணும், நீ பார்ட்டிக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கெலாம் ஷுட் ஹேவ், ஷுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். இப்போது எக்ஸாம் நடக்க போகுது, 1 வீக் கழித்து ஒரு மெயினான எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ அது ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது, ஓகேங்களா? ஃப்யூச்சரில் நடக்க போகிறதுக்கு அதுக்கு சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கணும்டா. வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நீ நல்லா படிக்கணும்டா. அதுக்கு என்ன இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம்? யூ ஷுட் ஸ்டடி வெல். யூ ஷுட் ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, மார்க்கும் வந்துருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. இப்போது கம்மியான மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நீ நல்லா படிச்சிருக்கணும். யூ ஷுட் ஹேவ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது, ஓகேங்களா? இப்போ ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்னா நீ நல்லா படிக்கணுண்டான்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஷுட்டு, ஓகேவா? ஷுட் யூஸ் பண்ணிக்கணும். ஷுட் ஹேவ்ங்கிறது நீ நல்லா படிச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஷுட் ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிடுவாங்க. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸை இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் ஷுட் ஹேவ் வேர்ப் 3. ஸோ இது எப்படி மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை செய்கிறது தான் சப்ஜெக்ட், ஓகேங்களா? நமக்கு தெரியும், போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், பாஸ்ட் டென்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், டென்சஸ் வீடியோவில். ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் நான் அகெயின் சொல்கிறேன், ஒரு செயலை செய்கிறது தான் சப்ஜெக்ட், ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட்டுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ, யூ, வி, தே, ஹீ, கேன், ஷீ, இட், இவங்களாம் இருக்காங்க. நேமில் பார்த்தீங்கன்னா சிங்குலர், ப்ளூரல், உட் எவ்ரிடே, நோ மேட் அபவுட் த சப்ஜெக்ட், ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சப்ஜெக்ட் அப்படின்னு இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுனாக்கா எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு வேர்ப். இப்போ வேர்புனாக்கா ஒரு செயலை செய்யக்கூடுறது தான் வேர்பு, ஓகேங்களா? செய்யக்கூடிய ஒரு செயலை சொல்கிறது தான் வேர்பு, ஓகேவா? இப்போது வேர்ப் 3 அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஷுட் பி இன் த 3rd ஃபார்ம், ஓகே? வேர்ட் ஷுட் பி இன் த 3rd ஃபார்மில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, போகிறதுக்கு கோ சொல்லுவோம், வரத்துக்கு கம் சொல்லுவோம், சாப்பிட்றதுக்கு ஈட் சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ, வெண்ட், கான் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ளே யூஸ் பண்ணோன்னா என்ன சொல்லுவோம்? ப்ளே, பிளேயிட், பிளேயிட் அப்படின்னு சொல்லுவோம்.
இதுதான் verb 3யோட மீனிங், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போது நீங்கள் எல்லாமே நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வாங்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ போயிருக்க வேண்டும். நீ போயிருக்க வேண்டும், அது எப்படி நம்ம இங்கிலீஷில் மாற்றுறது? நீங்கிறது சப்ஜெக்ட், ஓகேங்களா? போயிருக்க அப்படின்னு சொல்கிறது வேர்பு. இப்போது நீ போயிருக்க வேண்டும், யூ ஷுட் ஹாவ். ஓகே, ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். இப்போது கோவோட வேர்ப் 3ல எப்படி நம்ம சென்டென்ஸ் வருது? கோவோட வேர்ப் 3 என்ன? கோ, வெண்ட், கான். அப்போ கான். நீ போயிருக்க வேண்டும், யூ ஷுட் ஹாவ் கான். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சென்டென்ஸ், அவன் வந்திருக்கணும். அவன் வந்திருக்கணும், அவன்கிறது எஸ், ஓகே, சப்ஜெக்ட். இப்போ அவன்னாக்கா ஹீ ஷுட் ஹாவ் கம். அவன் வந்திருக்கணும். இப்போ வேர்ப் 3ல கம் எப்படி மாறும்? கம், கேம், கம். அப்போது அவன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஹீ ஷுட் ஹாவ் கம். இப்போ நம்ம வந்திருக்கணும், நீ வந்திருக்கணும், நீ வரணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நீ விளையாடணும் அப்படின்லாம் சொல்லுறோம். நீ விளையாட வேண்டும், நீ வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கெல்லாம் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். தேர்ட் சென்டென்ஸ், அவர்கள் விளையாடி இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு சொன்னால் போல தான் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ விளையாடி இருக்க வேண்டும், இப்போ விளையாட பற்றி பேசுகிறோம். இப்போ வேர்ப் 3ல ப்ளே எப்படி மாறும்? ப்ளே, பிளேயிட், பிளேயிட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? இப்போ தே ஷுட் ஹாவ் பிளேடு, அவர்கள் விளையாடி இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேட்ச்சில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்போ தோல்வி அடைஞ்சிடுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க, அவர்கள் விளையாடி இருக்க வேண்டும், அந்த டீம் விளையாடுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு தான் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷுட் ஹாவ் அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, யூ ஷுட் ஹாவ் ஸ்டடியிட். இப்போது நீ நன்றாக படித்திருக்க வேண்டும், ஓகேங்களா? இப்போ நீங்கிறது என்ன? சப்ஜெக்ட். படித்திருக்க அப்படிங்கிறது வேர்பு, ஓகேங்களா? இப்போ வந்து யூ ஷுட் ஹாவ், இப்போ நம்ம ஷுட் ஹாவ் ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்டடியிட், இந்த ஸ்டடியிடுக்கு மட்டும் ஸ்பெல்லிங்கை வந்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, யூ ஷுட் ஹாவ் வெயிட்டட். நீ எனக்காக காத்திருக்க வேண்டும். அதே போல் தான் யூங்கிறது சப்ஜெக்டு, காத்திருக்குங்கிறது தான் வேர்பு, ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வெண்பா இதை செய்திருக்க வேண்டும். இப்போது வெண்பாங்கிறது சப்ஜெக்ட், ஓகேங்களா? அப்போ அதை நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கணும். வெண்பா ஷுட் ஹாவ், இதை செய்திருக்க. அந்த இடத்துல என்ன இருக்குது? செய்திருக்க. மேலே படித்திருக்க, காத்திருக்க, செய்திருக்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணிவிட்டு டன் திஸ், ஏன்னா அவள் இதை செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டன் திஸ், ஓகே? நெக்ஸ்ட்டு, நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்க்க போகிறேன். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு ஆன்சரை 20 செகண்ட் உங்களுக்காக தரேன். ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபில் பண்ணி கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட். ஓகே, டைம்ஸ் அப். இப்போது நீங்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சென்ட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க்கு தான். நான் வந்திருக்க வேண்டும், இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஸோ நான்கிறது சப்ஜெக்ட், வந்திருக்க வேண்டும்ங்கிறது வந்திருக்குங்கிறது வேர்பு, ஓகேங்களா? வேண்டும் V3யோட தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாதி நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென் மறக்காம இங்கிலீஷ் மிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.